அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது அல்லாஹ்வால அனுப்பப்பட்ட ஒரு நபியோட உண்மையான ஒரு அதிசய கதை. அவரோட பெயர் மூசா நபி. அவர் அல்லாஹ்வுடன் நேரடியாக பேசிய நபி. ஒரு நாள் அவர் ஒரு பெரிய வேண்டுகோளை வைத்தார். என் நிறைவா, நான் உன்னை நேரில் பார்க்க முடியுமா? அந்த வேண்டுகோள் எவ்வளவு ஆபத்தானதும் எவ்வளவு அதிசயமானதாகவும் இருந்துச்சு தெரியுமா? இப்போ அந்த உண்மையான கதைய கேட்போம். மூசா நபி எகிப்தில் வாழ்ந்தார். ஃபிரௌன் என்ற ஒரு கொடிய அரசன் இருந்தான். அவன் மக்களை அடிமையாக வைத்திருந்தான். அல்லாஹ் மூசா நபிய அனுப்பி மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தான். அல்லாஹ் அவருக்கு அதிசய சக்திகளையும் கொடுத்தான். ஒரு ஊன்றுகோல், அதை தரையில் போட்டால் அது பாம்பாக மாறும். மூசா நபி மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் உண்மையை சொல்ல ஆரம்பித்தார். ஃபிர்அவுன் மிகவும் கோபமடைந்தான். அவன் மூசா நபியையும் அவரோட சேர்ந்த அந்த இஸ்ரேல் மக்களையும் ரொம்ப தண்டனைகள் கொடுத்து தண்டிக்க ஆரம்பிச்சான். அவர்கள் ஒரு நாள் மூசா நபியும் அவரோட கூட்டத்தினரும் கடலோட அருகில வந்தாங்க. முன்னால கடல், பின்னால ஃபிரௌனின் படை விரட்டி கொண்டே வந்தது. அப்போ அல்லாஹ் மூசா நபியிடம் சொன்னான், உன் ஊன்றுகோலை கடலுக்கு அடித்துவிடு. அந்த தருணத்தில் மூசா நபி அவங்களோட அந்த ஊன்றுகோலால கடலுக்கு அடிச்சாங்க. அந்த கடல் இரண்டாக பிளப்பட்டது. அழகா அவங்களுக்கு வழி கொடுத்தது. மூசா நபியும் அவரோட சேர்ந்த அந்த கூட்டத்தினரும் அழகா அந்த கடல் நடுவ கடந்து அந்த பக்கத்துக்கு போனாங்க. ஃபிரௌன் மற்றும் அவனோட பட அந்த கடல்ல மூழ்கி போச்சு. அந்த காட்சி எல்லாரையும் ரொம்ப அதிர்ச்சி அடைய வச்சுச்சு. மூசா நபி தன்னோட மக்களை மீட்டு ஒரு மலை பகுதிக்கு போனாரு. அந்த மலையோட பேர் தூர் மலை எனப்படும் ஒரு புனிதமான இடம். அங்க அல்லாஹ் அவரிடம் பேசினான். அல்லாஹ்வின் குரல் எவ்வளவு மென்மையாக இருந்தாலும் அது வலிமையானது. மூசா நபி பயமும் மகிழ்ச்சியும் கலந்த ஒரு விசித்திரமான உணர்ச்சியில இருந்தாரு. அல்லாஹ் கூறினான், மூசா, நான் தான் உன் இறைவன், நான் தான் உனக்கு வழிகாட்டுபவன். மூசா நபி இத கேட்டு ரொம்ப நிம்மதி அடைஞ்சாங்க. ஆனா அவரோட இதயத்துல ஒரு ஆசை தோன்றுச்சு. அவர் கூறினார், என் இறைவனே, நான் உன்னை நேரில் காண விரும்புகிறேன். நான் உன்னை நேரில் காண முடியுமா? அல்லாஹ் கூறினான், மூசா, நீ என்னை பார்க்க முடியாது. ஆனால் அந்த மலையை நீ பார்த்துவிடு. அது நிலைத்திருந்தால் அப்போது நீ என்னை காணலாம். அல்லாஹ் தன்னோட ஒளிய மலையில் காட்டினான். அந்த நொடியில் மலை வெடித்து சிதறியது. மூசா நபி அதிர்ச்சியில் அப்படியே மயங்கி விழுந்தார். சில நேரம் கழித்து அவர் விழித்த போது கூறினார், என் இறைவனே, நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நான் உண்மையில் உன்னை நம்பிக்கை வைக்கிறேன். உன்னை நம்பிக்கை வைக்கும் முதல் மனிதன் நான். அல்லாஹ் அவரது மனநிலையை பார்த்து அருள் பாலித்தான். அவரை மக்களின் வழிகாட்டியாகவும் நபியாகவும் ஆக்கினான். மூசா நபியோட இந்த அனுபவம் நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி தருது. நாம் அல்லாஹ்வை கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அவன் எப்போதும் நமது அருகையில், நமக்கு மிக்க அருகாமையில் இருக்கிறான். நம்முடைய நம்பிக்கை உறுதியானதாக இருந்தால் எந்த சிரமத்தையும் நம்மால அல்லாஹ்வோட உதவியோட கடக்க முடியும். மூசா நபி போல நாமும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் அல்லாஹ்வோட வழியில நடப்போம். அல்லாஹ் கூறான், நான் என் அடியார்களுடன் இருக்கிறேன். அவர்கள் என்னை நம்பும் போது நான் அவர்களுக்கு மிக்க நெருக்கமாக இருக்கிறேன்.